UGTRB Maxல யூனிட் 3ல இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு क्वेश्चन பார்க்கறோம். சால்வ் L inverse of log of s by s square plus 1 இதோட வேல்யூ தான் நமக்கு வேணும். இப்போ இந்த நடுவுல இருக்கு இல்லையா இந்த log of s by s square plus 1 f of s ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா log ரூல் படி டிவிஷன்ல இருக்கு சோ சப்ட்ராக்ட் தான் பண்ணுவோம். log s minus log of s square plus 1. இப்போ நான் இதை ஃபுல்லாவே டிஃபரன்ஷியேட் பண்றேன் with respect to s. So d by ds f of s is equal to இந்த log s என்னவாயிடும் 1 by s ஆயிடும். இந்த log of s square plus 1 என்னவாகும் 1 by s square plus 1. Again இந்த s square செயின் ரூல்னால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் into 2s. So மைனஸ் நான் காமன் அவுட் நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா minus d by ds f of s is equal to 2s by s square plus 1 minus 1 by s. நமக்கு கொஸ்டின் என்ன ரெண்டு பக்கமுமே இன்வர்ஸ் இப்போ அப்ளை பண்றோம். இன்வர்ஸ் அப்ளை பண்ணையில இதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா t into f of tங்கிறது ஒரு ஃபார்முலா அதான் இங்க கொடுத்துருக்கோம் which is equal to L inverse of 2s by s square plus 1 minus 1 by s. ஸோ இதுக்கு நம்ம இன்வர்ஸ் அப்ளை பண்ணியிருப்போம். இதுக்கு இன்வர்ஸோட வேல்யூ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் t into f of t. அப்போ t into f of t is equal to இதோட லாப்லாஸ் இன்வர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 cos t minus 1. ஸோ இந்த t இங்க வந்துருச்சு அப்படின்னா 1 by t into 2 cos t minus 1 which is the solution. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்.